Hello friends, welcome all. இந்த வீடியோவில் நம்ம செமி ஸ்ட்ரீட் ஃபைட்டரான ஹார்னட் 2.0 விசஸ் செமி ஸ்போர்ட்ஸ் டெய்லி கம்யூட்டரான SP160 இந்த ரெண்டு பைக்குக்கான ஒரு டீட்டெயிலான கம்பேரிசன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு பைக்குக்கான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடு ரிவ்யூ, சஸ்பென்ஷன் பர்ஃபார்மன்ஸ், அப்போ சீட் கம்ஃபர்டபிலிட்டி, லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நிறைய க்ரைட்டீரியாவில் அந்த வீடியோ பற்றி பேசியிருக்கோம். அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் நமக்கு ஆல்ல போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. கைஸ் வெல்கம் பேக். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் ஹார்னட் 2.0 வந்துட்டு ஒரு செமி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 180cc மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இதே SP160 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 162cc இருக்கக்கூடிய டெய்லி கம்யூட்டுக்கான ஒரு செமி ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் தான் இது. ரெண்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹார்னட் 2.0 பொறுத்தவரை சிங்கிள் வேரியண்ட்டில் வருது. இதே SP160 பொறுத்தவரை உங்களுக்கு டுவல் டிஸ்க் ஆப்ஷனாகவும் சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனாகவும் வருது. ஸோ நீங்கள் ப்ரைஸிங்லாம் கீழே பார்த்துக்கலாம். ஹார்னட்டை பொறுத்தவரை 160 செக்மெண்ட்லேருந்து 200 செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பெஸ்ட் பைக்கு தான். மோஸ்ட்லி யங்ஸ்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபேமிலி மேனுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பைக்கு தான். இப்போ ரீசெண்டாக கூட ரெப்சால் வெர்ஷன் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியன் வேரியண்ட்டாக. இதில் வந்துட்டு ஹார்னட் 2.0 ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி SP160க்கும் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐக்கான கீழே டிஸ்கிரிப்ஷனும் போட்டேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பைக் பில்டுன்னு பொறுத்தவரை ரெண்டு பைக்லேயுமே ஹோண்டா உங்களுக்கு டைமண்ட் டைப் சேசிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஹார்னட் 2.0 இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு 184.cc இருக்கக்கூடிய F5 இன்ஜின் தான் BS6 பேஸ் பண்ணி வருது. இந்த இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்லிப்பர் கட்ச், அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கட்ச் ஆப்ஷனோட வருது. உங்களுக்கு இந்த இன்ஜின் ரொம்பவே இனிஷியல் பிக்கப்பாகவும் நல்ல ஒரு ஸ்மூத்னஸாகவும் இருக்கும். இதோட மைலேஜ் வந்துட்டு 45 எதிர்பார்க்கலாம் நீங்கள். இதே எஸ்பியை பொறுத்தவரை உங்களுக்கு 162cc கொடுத்துருக்காங்க. இதுவும் F5 டெக்னாலஜியில் வருது. இதோட மைலேஜ் வந்து 45 to 50 நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இதில் என்னென்னா அவங்க ஹார்னட் 2.0 இருக்க மாதிரி அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல. எஸ், இது இந்த வெர்ஷனை பொறுத்தவரை ஹார்னட் 2.0 உங்களுக்கு அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பழைய வெர்ஷனுக்கும் புது வெர்ஷனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜின் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் வீடியோலையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வேணும் ஒரு 180cc அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹார்னட் 2.0 சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டே டு டே லைஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு SP160 கொடுத்துக்கலாம். டே டு டே லைஃப் பொறுத்தவரை உங்களுக்கு கிக்கர் அசம்பிளி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதே ஹார்னட் 2.0 உங்களுக்கு கிக்கர் அசம்பிளி வராது, அதை நான் தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி பைக் பில்டு, அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ், ரிஃபைன்மெண்ட் எல்லாம் ஹோண்டாட்டை வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். இதே ரெண்டு பைக்லேயுமே CKP சென்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய சென்சார் பிளேஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இன்ஜின் பேராமீட்டர்ஸை பொறுத்தவரை ஸ்மூத்னஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஜின். ரெண்டு பைக்குமே உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் தான் உங்களுக்கு வருது. அண்ட் இந்த ரெண்டு பைக் இன்ஜினுமே ஏர் கூல்டு இன்ஜின் தான், ஆயில் கூல்டுலாம் கிடையாது. சைலன்சரை பொறுத்தவரை ஒரு ஸ்போர்ட்டி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் ஒரு சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க, காம்பேக்டாக. இதே நீங்கள் SP160 பொறுத்தவரை உங்களுக்கு யூனிகானில் வர மாதிரி ஒரு சிங்கிள் பீஸாக கொடுத்துருக்காங்க குரோம் ஃபினிஷோட. பட் உங்களுக்கு அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் மாதிரி பண்ணிக்குவாங்க. ஹார்னட் 2.0 எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. அதுலேயே இந்த சின்ன சின்ன ஏர்பேண்ட்ஸ் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்னட் 2.0 ரொம்பவே நீட்டாக இருக்குது. அந்த டிசைன் புதுசாகவும் இருக்குது. இப்போ SP160 எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம டெஸ்ட் ரிவ்யூ போர்ஷன்ஸில் இருக்கும். ஹார்னட் 2.0 பொறுத்தவரை ஒரு 184.cc உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு தேர்ட் கியர்லேயே எங்களால் 100 ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஒரு செமி ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்கனால ஒரு அக்ரெசிவ் ஒரு ரைடிங் போஸ்டரும் ஒரு லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. வீல் பேஸ்லாம் இதில் ரொம்ப அதிகம். அதனால் வந்துட்டு எங்களால் கார்னரிங்லாம் ரொம்ப பக்காவாக எடுக்க முடிஞ்சிச்சு இந்த பைக்கை பொறுத்தவரை. மேக்ஸிமம் ஒரு யங்ஸ்டரை பேஸ் பண்ணி தான் இந்த பைக்கை வந்துட்டு உங்களுக்கு விட்டுருக்காங்க. ரைடிங் போஸ்டர் ஆகட்டுமே சரி, சீட்டிங் கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் ஒரு 6 அடி ஆளாக இருந்தாலும் இந்த வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். யூட்டர்ன் அந்த மாதிரியான ஒரு இதிலெல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருந்துச்சு. லாங் ரைடு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பேக் பெயினும் அந்த மாதிரியே வராது. நாங்கள் 80-90 ரீச் ஆனோமே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த மாதிரியான எந்த ஃபீலும் இல்லை. இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு 130 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இதோட மைலேஜ் வந்துட்டு 40+ வரும்.
இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை உங்களுக்கு அசிசிவ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால நீங்கள் ஹை ஸ்பீட்லையோ இல்லை கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பேக் அண்ட் டார்க்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இப்போ தான் இந்த ஃபீச்சர் ஹார்னட்டில் ஹோண்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் அப்பாச்சி 200 அந்த மாதிரியான ஒரு சில பைக்ஸ் எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட், ஸ்மூத்னஸ் அண்டு அக்ரெசிவ்னஸ் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி யூட்டர்ன்லாம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 ஃபீட் ஆலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். அதேமாதிரி டெய்லி க்ரூஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிஷியல் பிக்கப்புமே நல்லா இருந்துச்சு. ஒரு தேர்ட் கியரில் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச வரப்போ இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி அந்த வீல் பேஸு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பராக ஒரு ஹேண்ட்லிங்க்கு நல்லாவே இருந்துச்சு இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை. மற்றபடி இந்த சின்ன சின்ன மாதிரி மேடு பள்ளமான ரோட்டில் போகிறப்போ என்ன தான் யூஎஸ்டி ஃபோர்க்ஸாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் அந்த ஹேண்டில் பாஸில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி உங்களுக்கு ஸ்ட்ரெயினோ பேக் பெயினோ அந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீலும் இந்த ஹார்னட் 2.0 கிடையாது. ஸோ கைஸ், இப்போ நம்ம SP 160 டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூவில் இருக்கும். இதுவுமே ஒரு 160 சிசியில் இருக்கிற ஒரு பெஸ்ட் இன்ஜின் தான். இதுலேயுமே இன்ஜினோட ஸ்மூத்னஸ், ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிஷியல் பிக்கப்புமே இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு 110 அந்த மாதிரி நீங்கள் ரீச் பண்ணலாம். இதோட மைலேஜ் வந்துட்டு 45 to 50 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதோட ரைடிங் போஸ்டர் வந்து ஹார்னட் 2.0 கம்பேர் பண்ணுறப்ப ஒரு அப்ரேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செமி ஸ்போர்ட்ஸ் அப்புறம் டே டு டே லைஃப் அந்த வகையில் உங்களுக்கு ஃபேமிலி மேனுக்கும் யங்ஸ்டருக்கும் ரெண்டு பேத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி இந்த SP 160 நீங்கள் உங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SP 160 பொறுத்தவரையிலுமே நீங்கள் ஓரளவுக்கு கார்னர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நூக்கன் கார்னர்ஸ்லாம் எடுக்கப்புறோ நல்லாவே இருந்துச்சு. ஹேண்ட்லிங்கும் பக்காவாக இருந்துச்சு. இன்ஜின் ஸ்மூத்னஸ் சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் சிங்கிள் சீட் கொடுத்துருக்கனால ரைடர் அண்ட் பீரியல் தாராளமாக ஒரு கன்சிடரபுளாக 45 to 50 கிலோமீட்டர் அதுக்கு மேலேயும் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 90க்கு மேலே போனாலும் இதுலேயுமே ஒரு உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெயினோ எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. தாராளமாக நீங்கள் ஓரளவுக்கு லாங் ரைடு எடுத்துகிட்டு போகலாம். மைலேஜும் ஓரளவுக்கு நல்லா தரும். பட் அந்த அக்ரெசிவ்னஸ், ஒரு இனிஷியல் பிக்கப் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஹார்னட்டோ கம்பேர் பண்ணுறப்ப இதில் இருக்காது. யூட்டர்னு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆல்ரெடி ஆளாக இருந்தாலும் தாராளமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மிஷின் தான் இதுவும். மற்றபடி இந்த ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்தவரை டெலஸ்கோப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் ஓகே தான். இதில் வந்துட்டு பிரேக்கிங்கை பொறுத்தவரை 2 செட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டூவல் டிஸ்க் ஒன்று, சிங்கிள் டிஸ்க் ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரைசிங் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஹார்னட் 2.0 அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் இருந்துச்சு. பட் இதில் இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கியர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதில் மாதிரி ஹை கியரில் நீங்கள் போய்ட்டுருக்கப்போ கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்போலாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சிட்டிங் கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்தவரை SP 160 சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க, ஒரு கர்வேச்சரில் வருது. இதே ஹார்னட் 2.0 உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட்டுமே 790 mm அண்ட் 796 mm ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. குஷனிங் வர ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு டே டு டே லைஃப் ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு சிங்கிள் சீட் தான் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க SP 160 தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு யங்ஸ்டர்னால் நீங்கள் தாராளமாக ஹார்னட் 2.0க்கு போகலாம். ஸ்ப்ளிட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க ஹார்னட் 2.0. இதே உங்களுக்கு SP 160 ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் பொசிஷன்லாம் இப்போ ஹார்னட் 2.0 வந்து காமிக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு அப்ரைட்டான ஒரு செமி அக்ரெசிவ் ஒரு ஃபீல் கிடைக்கிது ஹார்னட் 2.0. உங்களுக்கு சீட் ஹைட்டுமே ஒரு 790 mm அந்த மாதிரி இருக்கனால நீங்கள் ஈஸியாக 5 ஃபீட் 5.5 ஃபீட் அந்த மாதிரி இருக்கவங்க ஈஸியாக லெக் ரீச் பண்ணிக்கலாம் அந்த கிரவுண்டை பொறுத்தவரை. இதே SP 160லையுமே ஹேண்டில் பார் பீஸு கொஞ்சம் அப்ரவேட்டாக இருந்தாலும் ஹார்னட் 2.0 அளவுக்கு இல்லை. பட் ஒரு செமி ஸ்போர்ட்ஸுக்கு என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பல்சர், அப்பாச்சி அந்த மாதிரி பைக்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே லெக் ரீச் நல்லா இருந்துச்சு. சீட் ஹைட்டுமே மொரலஸ் 2 பைக்குக்குமே சேம் தான். அண்ட் இந்த பைக்கில் SP 160 கிக்கர் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டே டு டே லைஃப் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேண்டில் பார் அண்டு சுவிச்சஸ் பிளேஸ்மெண்ட்லாம் ஹார்னட் 2.0லையும் சரி SP 160லையும் சரி சூப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கு. ரெண்டு இதுலேயுமே உங்களுக்கு ஹசார்ட் லைட் சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டு ஹார்னட் 2.0 அந்த ஹேண்டில் பார் ரைசர் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க SP 160 கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ரெண்டு பைக்கில் எது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்கிறது நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஹார்னட் 2.0 இன்னும் கொஞ்சம் அப்ரேட்டான பொசிஷன் கிடைக்கு. நீங்கள் கன்செப்டாக ஒரு 70-80 கிலோமீட்டருக்கு ஒரு சிங்கிள் ரைடு எடுத்தாலும் உங்களுக்கு பேக் பெயின் அந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது ஹார்னட் 2.0. SP 160லையும் திட்டு அதே தான். பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துங்க. மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை அண்ட் மீட்டர் அசம்பிளின்னு பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டு இதுலையுமே ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் ரெண்டு பைக்லேயுமே ஒரு கலர் டிஃப்ரென்ஸுக்கும் எந்த இதுவும் இருக்காது. ஒயிட் அண்ட் ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் டிஸ்பிளேல தான் வருது.
அதில் சுவிச்சஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு செட் பட்டன் செலக்ட் பட்டன் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் ஹார்னட் 2.0 அது பார்த்த மாதிரி தான் SP160லையும் இருக்குது. பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டிசைன் வந்துட்டு SP160 சூப்பராக அந்த புதுசாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த நியூட்ரல் சுவிட்சுக்கு மேலே ஒரு கியர் ஷிஃப்ட் அந்த RPM மீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்க மாதிரி 2 பைக்லேயுமே நீங்கள் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப் மீட்டர், டோட்டல், அப்புறம் ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிக்கலாம். டே டு டே அந்த டே டைம் லைட்லேயும் உங்களுக்கு விசிபிலிட்டி மீட்டர் ஓரளவுக்கு பிளாக் அந்த நெகட்டிவ் ஷேட்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஹார்னட் 2.0லையும் சரி SP160 நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. 2 பைக்லையும் நான் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை இந்த ஹார்னட் 2.0 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேப்ரிக்ஸில் உங்களுக்கு கார்பன் ஃபைபர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் E20 ஃபியூல் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். இதே SP160 பொறுத்தவரைக்கும் 12 லிட்டர் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மெட்டல் டேங்க் உள்ளே இருக்குது. பட் ஃபைபரிங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டுத்துலையுமே ஹசார்ட் சுவிட்ச் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. நீங்கள் காசன் சுவிட்சை சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது லைட்டிங் பொறுத்தவரை ரெண்டுத்துலையுமே LED கொடுத்துருக்காங்க. பட் ஹார்னட் 2.0 கீ ஆன் பண்ணதுமே LED DRLs ப்ளேஸ் ஆகிருக்கு. இந்த தடவை பிரைட்னஸ் அதில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைலைட்டை பொறுத்தவரை ரெண்டுலையுமே LED தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹார்னட் 2.0 அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் SP160 யூனிக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதோட லைட்டிங் பவர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வாங்க. LED செட்டப்னாலும் சூப்பராக இருக்குது. ஃபுல்லி LED செட்டப் கொடுத்துருக்காங்க ஹார்னட் 2.0. இதில் இங்கே வந்துட்டு SP160 இன்னுமே உங்களுக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் லைட்டிங் கம்பேரிசனில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு SP160 டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து LED செட்டப் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வியூ கொடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க ஒரு 5 to 10 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. ஹார்னட் 2.0லுமே சரி இந்த SP160 ரெண்டுத்துலையுமே ஹெட்லைட் பவரை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் ஹோண்டா. பட் இந்த 2 பைக்கையும் கம்பேர் பண்ணுறப்போ ஹார்னட் 2.0 கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. SP160 என்ன தான் வந்துட்டு LED செட்டப்பு கொடுத்துருந்தாலும் அந்த ஹைட்டும் வீவிங் ஆங்கிள் ஒரு லோ பீம் ஆகட்டும் ஹை பீம் ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே ஹார்னட் 2.0 இன்னும் கொஞ்சம் பெட்டரைஸாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்ப்பீங்க. அந்த ஹெட்லைட்டு அந்த விசிபிலிட்டி அந்த வைட் ஆங்கிள் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆங்கிள்ஸ்லாம் வந்துட்டு SP160 கம்பேர் பண்ணுறப்போ ஹார்னட் 2.0 நல்லா இருந்துச்சு. ஹைட்டுமே கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. SP160யோட ஹார்னட் 2.0 கொஞ்சம் அதிகமான ஒரு விசிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த மாதிரி டார்க் பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்னட் 2.0 ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அடுத்து SP160 ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு பவர் ஒரு அட்டைன் பண்ணல. ஸோ ஹெட்லைட்ஸை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாமான்னு தோணுது. பிரேக்கிங்ஸ்னு வரப்போ உங்களுக்கு ரெண்டுலேயுமே சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. டிஸ்கோட சைஸுமே 276 mm 2 பைக்லேயுமே வருது. டுவல் பார்ட் கேலிப்பர்ஸோட பெடல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டில் உங்களுக்கு 110 ஒய்டர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு SP160 80/100 17 இன்ச்சுக்கான ஒரு சின்னதான ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். பட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை டோட்டலாக மாறுது. ரியர் டிஸ்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஹார்னட் 2.0 சிங்கிள் டிஸ்க் வருது. இதோட டிஸ்க் சைஸ் வந்து 230 mm சிங்கிள் பார்ட் கேலிபர்ஸில் வருது. இதே உங்களுக்கு SP160 பொறுத்தவரை டிஸ்க்கும் இருக்குது, ட்ரம்மும் இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் ட்ரம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்க்குமே சைஸுமே 230 mm ஹார்னட்டில் எந்த இருந்துச்சோ அதே சேம் தான். பிரேக்கிங் எஃபெக்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பட்சத்தில். அண்ட் 2 பைக்லேயுமே உங்களுக்கு ஒரு மோனோசாக் கொடுத்துருக்கனால அந்த ஸ்விங் ஆர்ம் அசம்பிளி வந்துட்டு இன்னுமே ஸ்டீல் ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பைக்லேயுமே உங்களுக்கு சீல்டு செயின் அந்த கம்பேட்டபிலிட்டி வருது. 2 பைக்குமே ஒரு செயின் ஸ்பாக்கெட்டு உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் தரும். ஏன்னா சீல்டு செயின் இருக்கனால டயர் ப்ரெஷர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாஸ் பண்ணி கூட பார்த்துங்க. சஸ்பென்ஷன் செட்டப்னு பொறுத்தவரை ஹார்னட் 2.0 உங்களுக்கு USD ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ரியர் சஸ்பென்ஷன் உங்களுக்கு சொல்ல வேணால் சூப்பராக இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு பேக் பெயினும் இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினும் இது உங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஹார்னட் 2.0 சரி உங்களுக்கு SP160 பொறுத்தவரை. SP160 பொறுத்தவரை நார்மல் ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனும் ஆக்ஷன் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். SP160யோட ரியர் சஸ்பென்ஷனுமே நல்லா ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு நீங்கள் ஸ்க்ரீனில் நோட் பண்ணுற மாதிரி. ஸோ ரைடர் அண்ட் பில்லியனுக்கு எந்த ஒரு ஃபீலும் இம்பேக்டும் இருக்காது. பட் ரெண்டுத்துலேயுமே ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை அட்ஜஸ்டபிளாக இருந்தாலும் ஒரு 180 செக்மெண்ட்டும் சரி 160 செக்மெண்ட்டும் சரி ரெண்டுமே ஒரே சைஸில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு விசிபிலிட்டியில் உங்களுக்கு தெரியுது. ஸோ இது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சரி ரியர் சஸ்பென்ஷன் சரி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ கைஸ் SP160 பொறுத்தவரை உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன்ஸில் ஹோண்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெட், பிளாக், மேட் கிரே, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சைரன் ப்ளூன்னு ஒரு புது கலர், அப்புறம் டீப் கிரவுண்ட் கிரே, ஃபைனலாக வந்துட்டு மேட் ப்ளூ. இதே ஹார்னட் 2.0 பொறுத்தவரை ரெப்சால் எடிஷன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹார்னட் உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. மேட் கிரே, மேட் ப்ளூ, மேட் ரெட், அப்புறம் வந்துட்டு கிளாசி பிளாக்கில் வருது.
ஃபஸ்ட்டு SP160 நெகட்டிவ்ஸ்னு என்னென்னா பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் அண்டு அந்த லெட்டர் பிளேஸ்மெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன்ஸ்னு வரப்போ உங்களுக்கு சஸ்பென்ஷன் அண்ட் லைட்டிங் செட்டப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். Hornet 2.0லுமே சரி பில்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம்னு என்னோட கருத்து. அண்டு நீங்கள் சாவி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா Hornet 2.0க்கும் சரி ஷைனுக்கும் சரி ஒரே மாதிரியான ஒரு இது இருக்கும். பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே Hornet 2.0 சைடு பேனல்ஸ்லாம் அண்ட் இன்ஜின் பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். பாசிட்டிவ் திங்ஸ்னு வரப்போ SP160 ஒரு சிங்கிள் அண்ட் லானக் சீட் இருக்குது. கிக்கர் அசம்பிளியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஒரு 162 சிசியில் இருக்கனால உங்களுக்கு மைலேஜும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஹேண்ட்லிங்க்கும் ஒரு டே டு டே லைஃப்க்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்னா அது SP160 சொல்லலாம். இதே ஒரு அப்ரைட்டான ஹேண்ட்லிங் பொசிஷன், அக்ரெசிவ்னஸ், உங்களுக்கு USD ஃபோர்க் செட்டப், ஒரு நல்ல ஒரு ரீஃபைண்டான இன்ஜின், உங்களுக்கு அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன், ஒரு 40+ மைலேஜ் இருந்தால் போதும். ஒரு டே டு டே லைஃப்பும் சரி லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக Hornet 2.0 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.